ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாவை 2 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் நம்ம அரைச்சி கொண்டு வந்துடணும். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி எடுத்து நான் அரைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. கொஞ்சம் கொத்தமல்லி தழை அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா புளி தண்ணி எடுக்கிறதுக்காக புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டு நம்ம தக்காளி கருவேப்பிலை போட்டுடணும். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டு இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் ஆன பிறகு நம்ம மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலையை அரைச்சி அதில் ஆட் பண்ணிடணும். இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு புளி தண்ணியை ஆட் பண்ணணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அப்போ தான் இந்த மசாலா நல்லா வெந்து வரும். நம்ம ஏற்கனவே நான் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ திரும்ப கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். புளி தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அந்த புளி தண்ணி நல்லா சூடு ஏறின பிறகு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது, டேஸ்ட் இருக்காது. புளி தண்ணி நல்லா கொஞ்சம் கொதித்த பிறகு தேங்காய் பால் ஆட் பண்ணி தேங்காய் பால் நல்லா கொதிக்க விடக்கூடாது. நம்ம அந்த நுரை கட்டினோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. இப்போ பாருங்கள், இப்போ நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையை நல்லா மெலிசாக அரைஞ்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம எல்லாமே கலரை விட்டுட்டு சிம்மில் வச்சு இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த நுரை கட்டி வர வரைக்கும் நம்ம விட்டால் போதும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப சிம்பிள் இது. நம்ம டக்குன்னு ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த டிஷ் முடிச்சிடலாம். பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷுக்கு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்கும், மீன் ஃப்ரை சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.